ஹலோ, பிரைஸ் லார்ட் எல்லாருக்கும். ரீசெண்டாக ஒரு கிறிஸ்டியன் புக் ரீட் பண்ணிகிட்டு இருந்தேன். இட்ஸ் கால்ட் கிரேசி லவ் பை ஆத்தர் ஃப்ரான்சிஸ் ஜான். நீங்கள் முன்னாடி பார்த்துருக்கலாம், அதை ரீட் பண்ணியிருக்கலாம். இந்த புக்கில் வந்து ஒரு சாப்டர் வந்து தி ஆத்தர் மென்ஷன்ஸ் அபவுட் லூக் வார்ம் கிறிஸ்டியன்ஸ் பற்றி அதில் போட்டிருக்கிறாரு. அதில் நிறையா பாயிண்ட்ஸ் போட்டிருக்கிறாரு. அதில் ஒரு ஃபஸ்ட்டு 5 பாயிண்ட்ஸ் மட்டும் உங்களோட ஷேர் பண்ணலாம் அப்படின்னு தோணுச்சு. இந்த லூக்வார்ம் கிறிஸ்டியன்ஸ் பற்றி அவர் பேசும்போது அவர் ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் என்ன சொன்னார் அப்படின்னா, நம்ம பைபிளில் நம்ம எல்லாருக்குமே தெரிந்ததான ஒரு பேரபிள் இருக்கு இல்லையா, த பேரபிள் ஆஃப் த ஃபார்மர் ஹூ சோயிங் த சீட்ஸ். இந்த விதை விதைக்கிற அந்த மனுஷனை பற்றி நம்மளுடைய வேதத்தில் போட்டிருக்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும். அதில் வந்து கற்பாறை மத்தியில் விதைக்கப்பட்ட விதைகள் இருக்குது, அப்புறம் முள்ளுகள் மத்தியில் விதைக்கப்பட்ட விதைகள் இருக்குது, அதுக்கப்புறம் நல்ல நிலத்தில் விதைக்கப்பட்ட விதைகள் இருக்குது. நம்ம நினச்சிக்குவோமா ஆஸ் அ கிறிஸ்டியனாக மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்துட்டு இந்த நல்ல நிலத்தில் தான் இருக்கிறாங்க அப்படின்னு நினச்சிக்குவோமா? ஸோ 30, 60, 100 அப்படின்னு நம்ம கனி கொடுப்போம் அப்படின்னு. பட் ஆனால் இந்த ஆத்தர் சொல்கிறாரு, actually majority of the Christians will fall in the bracket of the soil filled with thorns. முள்ளுகள் நிறைந்த அந்த நிலத்தில் தான் மெஜாரிட்டி ஆஃப் த கிறிஸ்டியன்ஸ் வந்துட்டு அதில் விழுறாங்க அப்படின்னு சொல்லி அவர் சொல்கிறாரு. ஸோ எனக்கு அது ரொம்ப ஆச்சரியமாக இருந்தது. யோசித்து பார்க்கும்போது நான் கூட நிறைய தடவை நினச்சிருக்கிறேன், நான் வந்து நல்ல நிலம் அப்படின்னு நம்மளை அசியூம் பண்ணிக்கிற காரியம் நிறையா இருக்குது. ஸோ அவர் அப்படி சொல்லிட்டு, இப்படிப்பட்ட அந்த முள்ளுகள் மத்தியில் இருக்கிற அந்த கிறிஸ்டியன்ஸ் இருக்காங்க இல்லையா, ஸோ அவங்கெல்லாம் தான் லூக்வார்ம் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாரு. ரெவலேஷன்ஸ் சாப்டர் 3:16 கூட லூக்வார்ம் கிறிஸ்டியன்ஸாக இருந்தோ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் வாந்தி பண்ணி போடுவேன் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கு. ஸோ இந்த அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருக்கிற இந்த லூக்வார்ம் கிறிஸ்டியன்ஸோடைய பிஹேவியர்ஸ்லாம் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி அவர் இந்த புக்கில் நிறைய பாயிண்ட்ஸ் சொல்லியிருக்கிறாரு. ஸோ அதில் வந்து ஃபஸ்ட்டு ஒரு 5 பாயிண்ட்ஸ் உங்களோட நான் ஷேர் பண்ணுறேன். ஃபஸ்ட்டு பாயிண்ட் வந்து, our lukewarm people attend the church fairly regularly. It is what is expected of them, what they believe good Christians do. ஒரு நல்ல கிறிஸ்தவனாக இருந்தால் அவன் வந்து சர்ச்சுக்கு போகணும், அதனால் சண்டேனா சர்ச்சுக்கு போகணும், அதனால் நான் வந்து சர்ச்சுக்கு போவேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணம், மென்டாலிட்டியாக இருக்குமா. ஸோ சபை கொடுத்தல்னால நான் தேவனை ஆராதிக்க போகிறேன், தேவனுடைய வார்த்தையை அறிந்து கொள்ள போகிறேன், கற்றுக்கொள்ள போகிறேன் அப்படிங்கிற ஒரு எண்ணம் அவங்களுக்கு இருக்காதான். ஸோ எல்லோரும் போகிறாங்க, நல்ல கிறிஸ்தவர்கள்லாம் சபைக்கு போகணும், அதனால் நானும் சண்டே ஆராதிக்க போகிறேன் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குமா. ரெண்டாவது காரியம் அவர் சொல்லியிருக்கிறாரு, lukewarm people give money to charity and to the church as long as it doesn't impinge on their standard of living. அவங்க வந்து உதாரத்தமாக காணிக்க கொடுக்கணும், நிறைய ஊழியங்களை தாங்கணும், ஏழைகளுக்கு உதவி செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்களாம். ஆனால் எந்த பட்சத்தில் அவங்க செய்வாங்கன்னா, அவங்களுடைய லக்ஸரியும் அவங்களுடைய வாழ்வாதாரமும் பாதிக்கப்படாதபடிக்கு அவங்களுக்கு எக்ஸஸ் என்ன இருக்குதோ அந்த எக்ஸஸ்லேருந்து எடுத்து கொடுப்பாங்களாம். ஸோ ஃபஸ்ட்டு அவங்களுடைய நீட்ஸ் அவங்க மீட் பண்ணிவிட்டு, அதுக்கப்புறம் மிச்சம் மீதி இருந்ததுன்னா ஓகே, அதில் வந்து நம்ம வந்து தேவனுக்கு கொடுக்கலாம், இல்லை அதில் வந்து நம்ம இந்த ஊழியத்துக்கு கொடுக்கலாம், இல்லை இந்த சேரிட்டிக்கு கொடுக்கலாம் அப்படிங்கிறது தான் அவங்களுடைய எண்ணமாக இருக்குமா. ஸோ இதுவுமே எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. மூணாவது காரியம் சொல்கிறாரு, lukewarm people tend to choose what is popular over what is right when they are in conflict. இப்போ அவங்களுடைய லைஃப்லேயும் சரி, சர்ச்லேயும் சரி, ஏதாச்சும் ஒரு டெசிஷன் எடுக்கணும், அதில் வந்துட்டு ஒரு குழப்பம் இருக்குது அப்படின்னா அவங்களுடைய டெசிஷன் மேக்கிங் எப்படி இருக்கும் அப்படின்னா, எந்த ஒரு தீர்மானத்துக்கு மெஜாரிட்டி ஆஃப் த பீப்புள் வந்து ஒத்து போவாங்க, சண்டை வராது அப்படிங்கிறது தான் அவங்களுடைய தீர்மானம் இருக்குமா.
எது கரெக்டு, வேதத்தின் அடிப்படையில் எது கரெக்டு, எது சரி, எது தவறுங்கிறத வந்து அவங்க யோசிக்கவே மாட்டாங்களாம். எப்படி பீப்புளை ப்ளீஸ் பண்ணணுங்கிறது தான் அவங்க வந்து யோசிப்பாங்களாம். இதுவும் ஒரு லூக்வார்ம் கிறிஸ்டியனுக்குரிய ஒரு அட்ரிபியூட். 4வது ஒரு காரியம் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான காரியம்னு எனக்கு தோணுச்சு. Lukewarm people don't really want to be saved from their sin. They want only to be saved from the penalty of their sin. Lukewarm Christians வந்துட்டு என்ன பண்ணுவாங்களாம், அவங்களுக்கு வந்து பாவ மன்னிப்பு வேணும். ஏன் பாவ மன்னிப்புக்கு வேணும் அப்படின்னா, பாவத்தின் சம்பளம் மரணம்னு வேதத்தில் போட்டிருக்கு இல்லையா, அந்த பாவத்தின் ஆக்கினைக்கு தப்பிவித்து கொள்ளும்படியாக பாவ மன்னிப்புக்கு வேணுங்கிறது தான் அவங்களுடைய எண்ண யோசனையெல்லாம் இருக்குமா. மெய்யான ஒரு மனம் திரும்புதலும், நான் பாவி, இந்த பாவத்தை விட்டு நான் பரிசுத்தமாக வாழணும், கிறிஸ்தவ போல் மாறணுங்கிறது வந்துட்டு அவங்களுடைய எண்ணமாக இருக்காதான். நம்ம அந்த ஜட்ஜ்மெண்ட்லேருந்து நம்ம தப்பிக்கணும், என்னுடைய பாவத்தின் சம்பளத்திலேருந்து நான் விடுதலை ஆக்கப்படணும், அதுதான் அவங்களுடைய நோக்கமாக இருக்குமா. 5வது காரியம் வந்து அவர் சொல்கிறாரு, lukewarm people are moved by stories about people who do radical things for Christ, yet they do not act. They assume such actions is for extreme Christians. இப்போது சபையில் பாஸ்டராக இருக்கட்டும், இல்லை வேறு ஊழியம் செய்கிறவங்களாக இருக்கட்டும், யாராச்சும் வந்து தேவனுக்குரிய காரியங்களை பற்றியோ, டிசைபிள்ஷிப் பற்றியோ, ஒரு சாட்சிகளையோ, டெஸ்டிமனிஸையோ சொல்லும்போது ஆச்சரியமாக பார்ப்பாங்களாம். ஆஹா, இது எவ்வளோ ஒண்டர்ஃபுல்லாக காட் மிராக்கிள் பண்ணியிருக்கிறாரு, தேவன் அற்புதங்களை செய்திருக்கிறாரு, பெரிய காரியங்களை செய்திருக்கிறாருன்னு ஆச்சரியப்படுவாங்களாம். ஆனால் அந்த காரியங்களில் வந்துட்டு அவங்க செய்யணும், அவங்களுடைய வாழ்க்கையில் அவங்க நிறைவேற்றணும்னு எதிர்பார்க்க மாட்டாங்களாம். அவங்க கேட்டகரைஸ் பண்ணிக்குவாங்களாம். இதெல்லாம் எக்ஸ்ட்ரீம் கிறிஸ்டியன்ஸ்க்கு, இதெல்லாம் வந்து பாஸ்டர்ஸ்க்கு, இதெல்லாம் வந்துட்டு டிசைபிள்ஸ்க்கு, இந்த லா ஃபாலோ பண்ணுறது எல்லாம் வந்துட்டு அவங்களுக்குரிய காரியம், நமக்கு எதுவும் தேவையில்லை, நம்மலாம் நார்மல் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு 2 கேட்டகரைசேஷன் பண்ணிடுவாங்களாம். ஸோ எப்படி இயேசு கிறிஸ்து வந்துட்டு 2 விதமான டிசைபிள் அழைக்கலையோ, எல்லாரும் ஒரே டிசைபிள்ஸ் தான், எல்லாருக்கும் ஒரே கமாண்ட்மெண்ட்ஸ் தான். ஆனால் இவங்க வந்து அவங்கள சேஃப்கார்ட் பண்ணிக்கிறதுக்கு நான் நார்மல் கிறிஸ்டியனு, அவங்களாம் எக்ஸ்ட்ரீம் கிறிஸ்டியன்ஸ், ரேடிக்கல் கிறிஸ்டியன்ஸ் அப்படின்னு கேட்டகரைஸ் பண்ணி அந்த தேவனுக்கு உகந்த அந்த காரியங்கள் எதுவுமே அவங்க செய்ய மாட்டாங்களாம். ஸோ இந்த 5 காரியம்தான் இதனுடைய அதுக்கு எக்ஸாம்பிளாக அவர் நிறைய வசனங்கள் எல்லாம் போட்டிருக்கிறாரு. அதில் ஒரு சில சாம்பிளான வசனங்களை மட்டும் நான் வந்து டெஸ்கிரிப்ஷனில் போட்டிருக்கிறேன். நீங்கள் அதை ரெஃபர் பண்ணி பாருங்கள். ஆண்டவருக்கு சித்தமானா இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கலாம் for the next 5 points about the lukewarm Christians. I thought it will be helpful to others to assess ourselves, to check whether we are also lukewarm or not. நம்ம நல்ல நேரத்தில் இருக்கிறோன்னு நம்மளே அசியூம் பண்ணிக்காமல் நாமளே நிதானித்து பார்க்க இது உதவியாக இருக்கும்னு தோணுது. God bless you all. Have a good day.